இன்றைக்கான டெய்லி வெக்காபுலரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவர் பேருந்திலா வந்தார் அப்படின்னு கேட்குறோம். அவங்க பஸ்லேயே வந்தாங்க, வந்ததுக்கப்புறம் கேட்குறோம். ஸோ அதனால் இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் கொஷின். அப்போ பாஸ்ட் டென்ஸ் கொஷின்னா நம்ம எப்படி கேட்போம்னா டிட் யூஸ் பண்ணும். டிட் ஹீ கம். இந்த பேருந்திலா இல்லை பஸ்ஸில் வந்தாங்களா, இல்லை நடந்து வந்தாங்களா, இல்லை சைக்கிளில் வந்தாங்களா, அப்படி கேட்குறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா பைங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ டிட் ஹீ கம் பை பஸ். அவர் பேருந்தில் வந்தாரா, அவ்வளோதான். அடுத்து அவர் 10 மணி பஸ்ஸில் வந்தார். ஆமாம், அவங்க பஸ்ஸில் தான் வந்தாங்க, 10 மணி பஸ்ஸில் வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ கேம். இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தான். வந்தார், அவர் 10 மணி பஸ்ஸில் வந்தார் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் ஹீ கேம் பை த 10 o'clock பஸ். அவர் 10 மணி பஸ்ஸில் வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஹீ கேம் பை த 10 o'clock பஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அவர் தினமும் பஸ்ஸில் தான் வர்றார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஆஃபீஸுக்கோ இல்லை ஒரு ஸ்கூலுக்கு அவங்க டெய்லி வந்து பஸ்ஸில் தான் வர்றாங்க அப்படின்னு சொல்லணும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ கம்ஸ். ஏன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போது இதில் எல்லாம் வந்தாங்க, வந்தாரா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அது பாஸ்ட் டென்ஸ். ஆனால் இந்த இடத்துல தினமுங்கிற ஒரு வேர்டை நீங்கள் பார்த்துட்டாலே அது கண்டிப்பாக ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அப்போது ஹீ கம்ஸ் பை பஸ் டெய்லி. அவர் டெய்லியுமே பஸ்ஸில் தான் வர்றாரு. ஹீ கம்ஸ் பை பஸ் டெய்லி. அடுத்து அவர் பேருந்தில் வந்து கொண்டிருக்கிறார். எங்கே அவங்க அப்படின்னா அவங்க இப்போ தான் பஸ்ஸில் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. இது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போது அவங்க பஸ்ஸில் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.